2 ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஸ்தோத்திரம் 4ஆம் வசனம் முடிய தான் வாசிக்க போகிறோம். இதில் 12 காரியங்களை நான் சொல்லுவேன். நீங்கள் கவனமாக கேட்டீங்கன்னா இதிலிருந்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற விதத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. வாசிங்க. தீர்க்க தரிசியின் புத்திரர்கள் ஒருவருக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவாகிய தீர்க்கதரிசியை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியாள் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பது உமக்கு தெரியும். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என்னுடைய 2 மகன்களையும் தனக்கு அடிமையாக்க கொள்ள வந்தான் என்று ஒரு செய்தியை யார்கிட்ட கொண்டு வர்றா? எலிசாவாகிய தீர்க்கதரிசிகிட்ட கொண்டு வர்றார். இந்த அம்மாவுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், எலியாவுடைய நாட்களில் ஓபதியா சொல்லக்கூடியவன் ஆகாப்பு சொல்லக்கூடிய அவனுக்கும் அவருடைய மனைவி எசபேலுக்கும், ஏன்னா அவர்கள் தீர்க்கதரிசியில கொலை செய்கிறவர்களாக இருந்தார்கள். ஆமா இல்லைங்களா? அவள் வெறும் சொல்லு மட்டுமல்ல, செயல்படுகிறவளா இருந்தாள். தீர்க்கதரிசிகளை கொல்லுகிறவளா இருந்தாள். அவளுடைய கைக்கு தப்பிவிப்பதற்காக ஒபதியா என்று சொல்லக்கூடிய ராஜாவுடைய பிரதானி ஒருவன் கெபிக்கு 50 பேராக 100 பேரை வைத்து என்ன செய்தான்? பாதுகாத்து கொண்டு வந்ததை நீங்கள் அறிவீர்கள். அது மாத்திரமல்ல, சமாரியாவில் நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, நமக்கு தெரியும். இப்படி இருக்கும்போது அதுல ஒருத்தர் இந்த அம்மாவுடைய கணவர். அவர் யாரா இருந்திருக்க? தீர்க்கதரிசியா இருந்திருக்கிறார். எலிசாவுக்கு ஒரு வல்லமை உண்டு. சூனாமியாளுடைய மகன் இறந்து போனான். ஆமா இல்லைங்களா? யாருடைய மகன்? சுனாமியா இருக்கான்ல, சுனாமியாவுடைய மகன் இறந்து போனதை யார் உயிரோடு எழுப்பி கொடுத்தது? எலிசா உயிரோட அந்த மகனை, செத்து போன மகனை உயிரோடு எழுப்பி தன் தாயிடத்துல கொடுத்துட்டு போனதாக நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடியும் இறந்து போனவர்கள் உயிரோடு என்ன செஞ்சிருக்கிறாங்க? எழுப்பி இருக்கிறாங்க. அப்படி செய்கிறவர்கள் இந்த தீர்க்கதரிசியை நினைத்திருந்தால் உயிர் பெற்ற செய்திருக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆனா தேவ சுத்தத்துக்கு அவங்க தடையாய் இருக்கவில்லை. வந்தாங்க, தீர்க்கதரிசிகள்லாம் வந்தாங்க, அடக்கம் செய்தாங்க, போயிட்டாங்க எல்லாருமே. அப்படித்தானே? இந்த அம்மா யாரா இருந்தா? இந்த அம்மா வீட்டுக்காரர் யாரு? தீர்க்கதரிசி. அப்படித்தானே? ஒரு தீர்க்கதரிசி இறந்தால் மற்ற தீர்க்கதரிசிகள் வருவாங்களா? வரமாட்டாங்களா? வந்தாங்க, ஒரு பாட்டு பாடினாங்க, ஒரு அடக்கம் பண்ணிட்டு போயிட்டாங்க. எலிசா செத்து போன அந்த மனிதனை உயிரோடு என்ன செய்யல? எழுப்பி வர செய்யவில்லை. சொல்லுங்க. தன் கணவனை குறித்து ஒரு நல்ல ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறா. உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன். கேட்டீங்களா? எப்படி மனுஷன்? பயந்து நடக்கிற மனுஷன். இப்படி கடவுளுக்கு பயந்து நடக்கிற மனுஷன் எதுக்குயா பாதி வயசுல சாகுறான் என்று ஆண்டவர்கிட்ட நம்ம கேள்வி என்ன செய்ய முடியாது, கேட்க. நம்ம எல்லாரும் ஒரு ஓட்டம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த ஓட்டம் எப்பொழுது முடிக்க போறோம்னு நமக்கு தெரியாது. நம்மளை நடத்துகிறவர் அவர்தான். ஆமென். நம்மளை ஓட வைக்கிறது அவர்தான், நம்மளை நடத்துகிறவர் அவர்தான். எப்ப நம்ம ஓட்டத்தை முடிக்க போறோம் என்று தீர்மானம் பண்ணியிருக்கிறவரும் அவர்தான். ஆமென். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷன் கூட சிலவேளை என்ன செய்யலாம்? மறிக்கலாம். மரணம் என்பது யாருக்கு இன்னாருக்கு தான் வரணும், இன்னாருக்கு வரக்கூடாது என்று விதிவிலக்கு அல்ல. நமக்கு தெரியும். முன்னாடி பழமொழி சொல்லுவாங்க, 6லையும் சாவு 100லையும் சாவு. எந்த நேரத்திலையும் மரணம் ஒரு மனிதனை சந்திக்கலாம். அதான் சொல்லுவாங்க, நாளைய பிணங்கள் இன்றைய பிணத்தை தூக்கி நடக்கின்றன. நாளைய பிணங்கள் இன்றைய பிணத்தை என்ன செய்யுது? தூக்கிக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தீர்மானங்களை வைத்திருக்கிறோம். அந்த தீர்மானம் நிறைவேறுவதற்காக நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்தை மகிமை உண்டாகட்டும். இந்த மனிதனுக்கு நல்ல சாட்சி. என்ன சாட்சி? கர்த்தருக்கு. ஆமா ஆமா ஆமா. சில பேர் பார்த்தீங்கன்னா சாகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் அவனை பற்றி எவ்வளோ குறை சொல்லுவான் இல்லையா?
சாகிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இவ்வளோ குறை சொல்லிட்டு இருப்பான். அவன் செஞ்ச பாவம் தான் அப்படி போயிட்டான், இவன் செஞ்ச பாவம் தான் இப்படி போயிட்டான், இவன் அப்படி இருக்கும்போது இப்படி செஞ்சான், இப்படி பண்ண, இப்படியெல்லாம் குற்றச்சாட்டு சொல்லிட்டு சொத்து போன பிறகு காலில் வந்து விழுந்து, எப்பா தெரிஞ்சும் தெரியாமல் ஏதாவது சொல்லி தான் மன்னிச்சுக்குங்க அப்படி சொல்லி காலில் வந்து தொட்டு கொண்டு போவோம். பார்த்துருக்கீங்களா? அப்படி சொன்னால் அவன் ஏகப்பட்ட காரியம் பேசியிருக்கான்னு அர்த்தம் அவனை குறித்து. ஏன் நேற்று வரைக்கும் இந்த வாய் என்ன சொல்லிட்டு இருந்துச்சு? 1000 குறை சொல்லிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு உயிர் போன உடனே எப்பா தெரிஞ்சு தெரியாத சொல்லிட்டு தான் மன்னிச்சுக்கப்பா, வந்து வீட்டில் வந்து 7:30 என்ன செஞ்சிடாத, இழுத்து விட்டாதரா அப்படி சொல்லிட்டு போயிடுது. அப்படியே இங்கே மட்டும் வீட்டிலேருந்து போகிறது, அங்கே வந்து அங்கே சுடுகாட்டில் மண் போட்டு எல்லாம் மூடின பிறகு என்ன செய்வாங்க? ஆமாம், சில பேர் வாய் விட்டே சொல்லுவாங்க. நான் கேட்டிருக்கேன், வாய் விட்டே சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மனிதன் தேவனுக்கு பயந்த மனிதன். அல்லேலூயா. அப்போ எத்தனை காலம் வாழ்ந்தோம் என்பது முக்கியமில்லை, வாழ்ந்த நாட்கள் என்ன செய்தோம். பொதுவாகவே செத்துப்போன பிறகுதான் எல்லாரும் அவனை குறித்து நல்லவன் சொல்லுவாங்க. ஆமாம் இல்லைங்களா? அவன் 1000 காரியம் பண்ணாலுமே பரவாயில்லப்பா, ஏதோ நல்ல மனுஷன், ஏதோ ஒன்று பண்ணனா போனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இறந்து போனவர்களை நம்ம என்ன செய்வோம்? குற்றம் சுமத்த மாட்டோம். இது நம்முடைய மண்ணினுடைய மரியாதை, நம்ம மண்ணினுடைய கலாச்சாரம். இறந்தவர்களை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? எந்த சூழ்நிலையில் 1000 குறைகள் இருந்தாலும் அவங்கள பற்றி என்ன செய்ய மாட்டோம்? குறைகள் சொல்ல மாட்டோம். இதுதான் தன்மானம். அதாவது இந்த நம்ம 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 மண்ணுடைய கலாச்சாரம். சரிங்களா? இந்த அம்மா ஆனால் உண்மையாக மனைவி சொல்றாங்க, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன். ஒன்று. அடுத்த வரி, கடன் கொடுத்தவன். போதும். இப்ப கடன் கூட வாங்கியிருக்கான். இந்த சொத்து போன மனுஷன் என்ன செஞ்சிருக்கிறான்? கடன் வாங்கியிருக்கிறான். நல்ல மனுஷன் தான், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் தான், ஆனா ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சிருக்கிறான். நேற்று சொன்னது போல ஆப்பர், அந்த ஆப்பர் போட்டிருக்காங்க, இந்த ஆப்பர் போட்டிருக்காங்க, ஆப்பர் போய் கடைசியில் ஆப்பர் வச்சுக்கிடுவாங்க. சில பேர் கையில் காசு இருந்தாலும் கடன் வாங்குவாங்க. தெரியுங்களா? கையில் காசு இருக்கும், இந்த கடன் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது, ஆனாலும் கடன் வாங்குவாங்க. இதெல்லாம் ஒரு வகையான என்னது? ஆவி. உனக்கு தான், நீயே மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கிற அளவு கடன் வச்சிருக்கிறாரு, நீ எதுக்கு கடன் வாங்குற? உனக்கு தேவையே இல்லை. இப்போதைக்கு இந்த பணத்தை வாங்கி நீ ஒன்றும் செய்ய போறது இல்லை, ஆனால் என்ன செய்யறது? கடன் வாங்குறது. இப்படி வாங்குறவர்களும் உண்டு. சரிங்களா? இங்க நல்ல மனுஷன்தான், தீர்க்கதரிசி தான், கடவுளுக்கு பயந்து நடந்த ஆளுதான். ஆனா என்ன வச்சுட்டு போயிட்டான்? என்ன வச்சுட்டு போயிட்டான்? கடன் வச்சுட்டு போயிட்டான். பக்கத்தில் கேப்பிடிச்சுங்க, நீங்க நல்லவரா இருந்தா போதாது, வல்லவரா இருந்தா போதாது, கடன் வச்சுட்டு போயிடாதீங்க. அதுக்காக கடன் இல்லாதவங்க யாராச்சும் கை தூக்குங்க சொன்னா எத்தனை பேர் தூக்குவான்? நானே தூக்க மாட்டேன். ஏன் சொல்றேன்னா, என்னுடைய தனிப்பட்ட முறைக்கு கடன் இல்லை. இந்தியாவே 750 கோடிக்கு மேல கடன், 7 லட்சத்துக்கு அதிகமான என்ன செஞ்சிருக்கு? கோடிகள் கடன் வாங்கி வச்சிருக்கு. ஏன் அனுமதி இல்லாமலே என் பேர் என்ன செஞ்சிருக்கு? அரசாங்கம் கடன் வாங்கி வெளிநாட்டில். ஏன் எனக்கு அனுமதியே இல்லை, என்கிட்ட கேட்கவே இல்லை, ஆனால் என்ன வச்சு எப்படி நம்ம 140 கோடி இருக்கு, ஆதாரம் இருக்குல்ல, இதெல்லாம் வச்சு வாங்கியிருக்கான். சரி சொல்லுவாங்க, பட்டா இவங்க வீட்டில் இருக்கும், இவன் நகல் எடுத்து இன்னொரு பக்கத்தில் வந்து வித்துட்டு போறான்ல, பட்டா இவங்க பாதுகாத்துட்டு இருப்பாங்க, ஆனால் அங்கே நகல் எடுத்து அதை வித்துட்டு போயிடுவான். கடைசியில் அவன் வருவான், இவன் வருவான், சண்டை போட்டுக்கிட்டு 2 பேர் கேஸுக்கு போவான், காசு வாங்கிட்டு அவன் பாட்டு போயிடுவான். இப்படி நிறைய நடக்கு. இவன் நல்ல மனுஷன் தான், கடவுளுக்கு பயந்த மனுஷன் தான், ஆனா கடன் வச்சுட்டு போயிட்டான். இந்த அம்மா இளம் வயது, கணவன் இல்லை. அந்த அம்மாடைய மனநிலைமை எப்படி இருக்கும் பாருங்க. அந்த அம்மாடைய சூழ்நிலை எப்படி இருக்கு? ஏதோ 3 நாள் இருந்தாங்க, சொந்தம் பந்தம் வந்துட்டு, பரவாயில்லம்மா உனக்கு நான் இருக்கிறேன், அண்ணன் இருக்கேன், தம்பி இருக்கேன், மாமா இருக்கேன், மச்சா இருக்கேன், அத்தை இருக்கேன், மாமியா இருக்கேன், எல்லாம் பார்த்துக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அவங்க போனாங்க 3 வருஷம் போயிட்டு என்ன செய்ய, நீ தான் தைரியமாக இருந்து ஒரு 3 நாளைக்கு ஆறு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. துக்கம் விசாரிக்க வந்தவர்கள்லாம் போய்விட்டார்கள். இப்போ வீட்டில் யார் இருக்காங்க? இந்த அம்மாவும் 2 குழந்தைகளோட தான் இருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு எதிர்காலத்து குறித்து பெரிய பயம் இருக்குமா இருக்காதா? ஐயோ, இந்த பிள்ளைகளை எப்படி நான் வளர்க்க போறேன்?
நம்மளா இருந்தால் சொல்லுவோம், பரவாயில்ல 2 பேரும் ஆம்பளை பையனா பெற்று வச்சுட்டு போயிருக்கான், பொம்பளை பிள்ளை இருந்தாலும் எங்கே கரை சேர்க்கறது இவங்களை நினைப்பா நினைக்க மாட்டோமா? இப்படி என்னமோ ஒரு 1000 பவுன் போட்டு கட்டுற மாதிரி, டாக்டரேட் பிள்ளைகள் படிக்க போகிறது மாதிரி, இப்படிலாம் சொல்லி நம்ம பயங்கரமாக கருத்து. இன்னும் நம்ம அம்மா அப்பா நமக்கு ஒரு 50 பவுன் ஒரு நகையோடு நம்மளை கல்யாணம் முடிச்சு என்ன செஞ்ச மாதிரி அனுப்பின மாதிரியும் இதெல்லாம் சொல்லி ரொம்ப பீத்திக்கிடுவோம். இந்த அம்மா 2 பசங்க முகத்தை அம்மா பார்க்குறாங்க, அம்மா முகத்தை பசங்க பார்க்குறாங்க, அம்மா அழுகிறாங்க. பிள்ளைகளுக்கு அந்த இடத்துல விவரம் என்ன செய்யலை, தெரியல. இவங்களுக்கு தான் தெரியும். ஒரு 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 இளம் வயதில் இருக்கிற சகோதரிகள் கணவனை இழந்தால் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நாம் என்ன செய்வோம், ஓரளவுத்தில் புரிந்து கொள்ள முடியும். அவங்களுக்கு எவ்வளோ டார்ச்சர், குடும்பத்திலையும் உள்ளூர்லையும் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு டார்ச்சர் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இருந்து கொண்டே இருக்கும். இந்த அம்மாவுடைய மனநலம் எப்படி இருக்கு பாருங்க. சொந்த பந்தமெல்லாம் போயிட்டாங்க, இப்போ கடன் வேற வந்துருச்சு. கடன்காரன் வர்றான் நேரா இந்த பராமர்ச நோட்டை தூக்கிட்டு வர்றான். அந்த கையில் போட்டு கொடுப்பாங்களே, அது என்னது? ஆமாம், இந்த இது நோட்டு எழுதி கொடுப்போம் சொல்லுவோம்ல, அதோடு வர்றான். வந்து ரோட்டில் இருக்க, ஏம்மா அண்ணே என்னண்ணே, இல்லை இந்த 3 நாள் நான் வரக்கூடாதான் இருந்தேன், இப்போ என்ன வேறு வழியே இல்லை. வீட்டுக்காரர் 5 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு போயிட்டார். எத்தனை லட்சம்? 5 லட்சம் கடன் வாங்கிட்டு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இது எவ்வளோன்னு சொல்லலை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். வீட்டுக்காரரும் 5 லட்சம் கடன் வாங்கிட்டு சொத்து போயிட்டாரு. நானும் 2-3 நாள் இப்போ போனால் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி தான் எல்லாம் போன பிறகு என்ன செஞ்சுருக்கிறேன், வந்திருக்கிறேன். அதனால உன்னால் கடன் கட்ட முடியாது. ஏன்னா நீ சின்ன பிள்ளை, 2 பையங்கள் வச்சிருக்க, நீ என்ன பண்ண முடியும், வேற வழி இல்லை. அவன் எதுக்காக கடன் வாங்கினா, வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கினானா, இல்லை கார் வாங்குறதுக்கு கடன் வாங்கினானா, இல்லை எதுக்கு லோன் போட்டு வாங்கினா, எதுக்கு வாங்கினா நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ரொம்ப பேர் பாருங்க தெரியாமலேயே கடன் குறவல வரைக்கும் வச்சிருப்பாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு அப்படியே 3 நேரம் நல்லா சொல்லுவாங்களே, சாப்பிட்றது கூழாக இருந்தாலும் கொப்பளிக்கிறது பன்னீராமா, சாப்பிட்றது கூழு வீட்டில், அது உடம்புக்கு நல்லதான், தப்பு சொல்ல வரல. கூழு சாப்பிட்டுக்கிட்டு பன்னீர் கொப்பளிப்பாங்களாம் பயங்கரமா. அப்படியே அடுத்தவங்களுக்காகவே வாழ்றது, அடுத்தவங்களுக்காகவே. அவங்களை நம்மளை குறித்து மேன்மை பாராட்டணும், அவங்க ஆஹா ஓஹோ ஈஹி அப்படி சொல்லி நம்மளை பற்றி பெருமையாக பேசணும். பெருமைக்காகவே இந்த பீத்த கலப்பை என்ன செய்யும், நிறைய கடன் வாங்கி வச்சிடும். நல்லதுக்காக கடன் வாங்கினா தப்பு இல்லை, ஆனால் இந்த மனுஷன் எதுக்கு கடன் வாங்கினான்னு தெரியல. இப்போ கடன் கொடுத்தவன் நோட்டோடு வெளியே வந்து நிற்கிறான். உங்கள் வீட்டுக்காரர் பாருங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறார். இப்போதைக்கு உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, வீடு ஜப்தி பண்ணால் கூட அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு நமக்கு தெரியல. ஒரு சின்ன நல்ல எண்ணம், ஒரு 2 பசங்களை நான் அடிமையாக என்ன செய்ய போகிறேன், கொண்டுட்டு போகிறேன். ஏன்னா அந்த நாட்களில் மனுஷர்களுக்கு விற்கிறதுக்கு ஒரு வியாபார சந்தை இருந்தது. இன்னைக்கு உடன்பேட்டையில் மாடு சந்தை இருக்குல்ல, மாடுகளையும் ஆடுகளையும் கோழிகளையும் விற்கிற சந்தைகள் இருக்கு பார்த்தீங்களா. அந்த நாட்களில் மனிதர்களையும் அடிமைகளாக சந்தையில் கொண்டு போய் விற்பாங்க, ஏலத்தில் விடுவாங்க. அவங்க வாங்கிக்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்குன்னு சுயமே கிடையாது, அவர்களுக்கு பேர் தான் அடிமைகள், அவங்களுக்கு பேர் தான் அடிமைகள். அந்த நாட்களில் அப்படி சந்தை இருந்தது, சரிங்களா. ஆட்களை விலை கொடுத்து வாங்கிட்டு போகலாம். இப்போ இந்த கடன் கொடுத்த வந்து நோட்டு காமிக்கிறான், எப்பா ஏம்மா உங்க பிள்ளைகளை என்ன செய்யறேன், ஏன்னா உனக்கு திருப்பி கட்டுறதுக்கு உனக்கு என்ன இல்லை, நிர்வாகம் இல்லை, என்ன இன்னைக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆகையினால உன்னை 2 பிள்ளைகளையும் நான் தூக்கிட்டு போறேன். என்ன செய்ய போறேன்? இப்ப இந்த அம்மாவுடைய மனநலம் போயிட்டு பாருங்க. வீட்டுக்காரன் இறந்துட்டார், தனக்கு ஆதரவா இருக்க வேண்டிய 2 பிள்ளைகளையும் ஒருத்தர் என்ன செய்ய போறான், அடிமையாக கொண்டு போக போறான். இப்ப இந்த அம்மாவுடைய மனநலமை எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பகுதி நிறைய முறை வாசிச்சிருக்கிறோம், கடகடன்னு போயிடுவோம். இதே நான் வேறொரு விதத்தில் செய்தி கொடுத்துருக்கிறேன், இதே பகுதியை வேறொரு இதில் செய்தி கொடுத்துருக்கிறேன். ஆனால் இப்போ நம்ம பார்க்கறது எப்படி பார்க்குறோன்னா, ஒரு உணர்வு பூர்வமான ஒரு காரியம். காலமெல்லாம் அவனு கைவிட மாட்டேன் என்று சொன்ன கணவனும் கைவிட்டு போய்விட்டான். இப்போ பிள்ளைகள் இவங்க தான் நமக்கு எதிர்காலம், இவங்க தான் நமக்கு வாழ்க்கை, இவங்க இல்லாமல் நம்ம ஒன்றும் கிடையாது, இனிமேல் வாழுகிற வாழ்க்கை இவங்களுக்காகவே வாழ்ந்து சொத்து போயிடலாம் அப்படின்னு அந்த பிள்ளைகளை பார்த்து கொஞ்சம் ஆறுதல் படுகிற நேரத்தில் இன்னைக்கு யார் வர்றான், கடங்காரன் வர்றான், இன்னைக்கு பிசாசி வர்றான். ஆவிக்குரிய வாழ்க்கை யார் வர்றான்,
பிசாசு வந்து பிள்ளைகளை பிரிச்சுக்கிட்டு போயிடுறான். பிசாசு வந்து பிள்ளைகளை ஏதோ ஒரு காலயத்துல ஆலயத்துக்கு வாடானா ஆலயத்துக்கு வராம வேற பக்கம் சுத்துறான்னா அவன் பிசாசு உன்னை விட்டு அவனை பிரிக்கிறான்னு அர்த்தம். உன் கணவன் ஆராதனைக்கு வராமல் அவன் வேறொரு காரியத்துக்கு போறான்னா உன்னை விட்டு பிசாசு அவனை ஏதோ ஒரு வகையில பிரிக்கிறான் என்று பொருள். அருமைக்குரியவர்களே, இது வந்து வெளியரங்கமா தெரியாது, இது ஆவிக்குரிய யுத்தம், இது ஆவிக்குரிய ஒரு போராட்டம். இப்ப பிள்ளைகளை அடிமையாக நான் கொண்டு போக போறேன் நோட்டோட வந்து நிற்கிறான். இப்ப இந்த அம்மாவுடைய நடு சென்ட்ரல் பாருங்க. ஒரு பக்கம் கடன், ஒரு பக்கத்தில் கணவன் இல்லை. கடந்த காலம் அப்படித்தானே? கடந்த காலம் என்னது? இறந்த காலம். கணவன் இறந்து போயிட்ட, நடந்து முடிச்ச காரியம். கணவர் போயிட்டாரு. எதிர்காலத்தில் எப்படி இருக்க பார்த்தா பிள்ளைகளை தூக்கிட்டு போறான். இப்போ இந்த அம்மா எப்படி இருக்காங்க? நிகழ்காலத்தில் இருக்கிறாங்க. என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? சொந்த பந்தம் யாராச்சும் வந்து ஏப்பா இப்போதான் அந்த புள்ள வீட்டுக்காரர் இறந்துருக்கு, அதுக்கும் மனச்சாட்சி இல்லாமல் இப்போ வந்து காசு கட்டுக்கிட்டு இருக்கிய, நீ எல்லாம் மனசந்தானா மிருகமா என்று யாரும் அவனை பேசியிருக்க மாட்டார்கள்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் மனச்சாட்சி வேணும். இப்போதான் 3 காரியம் முடிச்சு இப்போதான் கையோட முடிச்சு போனாங்க, அதுக்குள்ள வந்து நீங்க கடனை திருப்பி கேட்குறிய. இப்போ நாங்க இருக்கிறோம் யாரு? அட சொல்லுங்களேன், யாரு நாங்க இருக்கணும்? யாரு? சொந்தக்காரங்க. நாங்க இருக்கிறோம். நாங்க என்ன செஞ்சிடறோம்? உன் பணத்தை திருப்பி கொடுத்துட்றோம். ஆனா ஒரு கெடுவு வைங்க, ஒரு 6 மாசம் 1 வருஷம் கெடு கொடுங்கன்னு சொல்லி யாரும் கேட்ட மாதிரி தெரியல. 3ஆவது நாள் பிரியாணி சாப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. காரியம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. செத்தன்னைக்கு வந்தவங்க நான் இருக்கிறேன்னு சொன்னவங்க இன்னைக்கு யாருமே இல்லை, எல்லாம் போயிட்டாங்க. கடன் கொடுத்தவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த வாலிப பிள்ளை என்ன செய்வா? யாரும் தைரியம் சொல்றதுக்கு என்ன இல்லை, ஆட்கள் இல்லை. பெற்றோர்கள் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த ஊரா வெளியூரா நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. யாரும் அந்த நேரத்தில் ஒரு ஆறுதலான வார்த்தை கூட கூறவில்லை. அதுக்கு மாறாக இந்த நியூஸ் கேள்விப்பட்டேன்னு சொல்லுவாங்க. ஆமா, வீட்டுக்காரர் இருக்கும்போது என்ன செருக்கா தெரிஞ்சா, யாரையும் கவனிக்க மாட்டா, யாரோட பேச மாட்டா, அப்படியே மினுக்கிட்டு தெரிஞ்சா, இன்னைக்கு கஷ்டப்படுறாளா பரட்டும். இப்படி சில பேர் நினைச்சிருப்பாங்களா, நினைச்சிருக்க மாட்டாங்களா? நிச்சயமா இது வெளியே சொல்ல மாட்டாங்க. இப்ப கணவன் இல்லை, யாரும் இந்த கடன்காரங்கிட்ட பதில் சொல்ற கூட என்ன இல்லை, ஆட்கள் இல்லை. அதனாலதான் யார்கிட்ட ஓடுறா? எலிசா கிட்ட ஓடுறா. தான் சொல்ல வேண்டிய காரியத்தை சுருக்கமாக எலிசா கிட்ட சொல்லுகிறா. நம்ம ஜெபிக்கிற நேரம் அப்படிதான். வளவலா தொளதொலான்னு என்ன செய்யக்கூடாது, ஜெபிக்கூடாது. சுருக்கமா, ஐயா உம்முடைய தாசன் தீர்க்கதரிசி கடவுளுக்கு பயந்து நடந்த மனுஷன், அவன் செத்து போயிட்டான். அவருக்கு கடன் கொடுத்தவன் பிள்ளைகளும் கூப்பிட்டு போக வந்திருக்கிறான். இதான் சுருக்கமான ஜெபம். புரியுதான் சொல்லுங்களுக்கு? எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் எப்படி ஜெபிச்சான்? கருத்தாய் ஜெபிச்சான். கருத்தாய். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் கருத்தா இருக்கணும். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உங்களுடைய உணர்வு பூர்வமாய் இருக்கணும். உணர்வு பூர்வமாய் உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க ஜெபிக்க வேண்டும். இந்த இந்து கோயில்களுக்கு இந்த தேங்காய், பழம், அப்புறம் என்ன கொண்டு போவாங்க, பத்தி, குங்குமம், பூவு கொண்டு போவாங்கல்ல தாம்பழ தட்டில் வச்சு. அதுக்கு பேர் வந்து என்ன தாம்பழம், தட்சணை, அர்ச்சனை தட்டு கொண்டு போவாங்கல்ல. இது சாமிக்கு படைக்கிறோம் என்று கொண்டு போவார்கள். சாமிக்காக படைக்க வேண்டாம், அவர்களை படைக்கிறதுக்காக கொண்டு போ. ரொம்ப பேருக்கு எல்லாம் தெரியாது, பார்த்துக்கிடுங்க, தெரியாது. தேங்காவுடைய உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, தேங்காய் மேலே எப்படி இருக்கும், முரட்டுத்தனமா அதோட இது இருக்கும்ல, நாருக்கு இருக்கும், முரட்டுத்தனமா இருக்கும். அதெல்லாம் பிச்சு எறிவோம் கொண்டு போகும்போது. கொண்டு போக மாட்டோமா, எல்லாம் பிச்சு எறிவோம். இந்த மாதிரி நமக்குள்ளாக இருக்க சில தேவையில்லாத காரியங்கள் நம்ம இதயத்தை என்ன செய்யணும், பிச்சு எடுக்கணும். எல்லாம் பிச்சு எடுக்கணும். எடுத்துட்டு அங்க போகும்போது என்ன செய்வாங்க, அந்த தேங்காயா உடைப்பாங்க, நொறுக்குவாங்க. இதயம் நொறுக்கப்படணும். இதயம் வந்து கடினமான இதயம். ஆமா இல்லைங்களா? வேதம் சொல்ல கல்லான இதயத்தை எடுத்து, ஆமா, அப்புறம் கல்லான இதயம் ஒன்று இருக்கு. அப்ப அந்த தேங்காய் அதுக்கு தான் அடையாளம்.
தேங்காவுடைய ஓடு எப்படி இருக்கும்? சிரட்டை ரொம்ப கடினமா இருக்கும். அந்த கல்லான இதயத்தை உடைச்சவனா, உள்ளம் உடைஞ்சா எப்படி கண்ணீர் வருமோ அந்த மாதிரி உள்ளந்து ஒரு தண்ணீர் வரும். அல்லேலூயா. அந்த உள்ளம் வெள்ளையாக மாறணும். அது மாறுவதற்காக தான் இத்தனை வேலை. பத்து குச்சி வைப்பாங்க, அது வாசனை உள்ளது. பைபிளில் தூப வர்க்கம்னு சொல்லுவாங்க. அது என்னது? தூப வர்க்கம். மாலை நம்ம கட்டி கொண்டு போகிறது. அது வந்து ஒரு மலர். அந்த மலர் எப்படிப்பட்டது? தொட்டு பார்த்தா ரொம்ப சாப்பிட்டா மென்மையானது. இந்த மாதிரி என்னை மாற்றும் ஆண்டவரே. கடினமாக இருக்கிற இதயத்தை எப்படி மாற்றுங்க? சாப்பிட்டா மாற்றுங்க. மனுஷனுடைய வாழ்க்கை புல்லுக்கு ஒப்பா இருக்கு, மலருக்கு ஒப்பனையா இருக்கு. காலையில் மலர்றான், மத்தியானம் கொஞ்சம் வாடுறான், சாயங்காலம் வாடி போயிடுது. அது வாழ்க்கை ஒரே ஒரு நாள் வாழ்க்கை தான். எத்தனை நாள் வாழ்க்கை? இன்னைக்கு நினைக்கலாம், இல்லை நாங்களாம் பூ வாங்கி எங்கே வச்சுக்கிட்டு இருக்கோம்? பிரிட்ஜில் வச்சு வாடாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் முதல் நாள் இருக்கிற மகிமை ரெண்டாம் நாளுக்கு என்ன செய்யாது? நீ என்னதான் பிரிட்ஜில் போட்டு வச்சாலும் அது அந்த மேன்மை வரவே வராது. இப்படி தன்னை படைக்கிறதா, கடவுளுக்கு படைக்கிறதல்ல, தன்னை படைக்கிறதுக்காக தூப வர்க்கம் போல என்னுடைய வேண்டுதல் கேட்கப்படணும். வாழைப்பழம் அதுதான் பெரும்பாலும் என்ன செய்வாங்க? அது சுவை. முக்கணியில ஒரு கனி, அப்படித்தானே? முக்கணியில ஒரு கனி. வாழ்க்கை எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? சுவை உள்ளதா இருக்கணும். இது எடுத்துட்டு போற எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. ஆனா உண்மை இதுதான், அநேகருக்கு தெரியாது. இப்ப இந்த அம்மாவுடைய மனநிலைமை இப்படி இருக்கு. யாரும் ஆதரவு சொல்றதுக்கு ஆள் இல்லை, உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை, வேற வழியே இல்லை. தேவ மனசுக்கிட்ட போறா, ஐயா என் கணவன் செத்து போயிட்டான், கடன் வாங்கிட்டான், கடன் கொடுத்த பிள்ளைகள் தூக்கிட்டு போறாங்க. சுருக்கமா ஜெபம் பண்ணா. நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உங்களுடைய உதட்டு, உங்க குறை தீரணுமா? கொண்டமா கவனிங்க. உங்க வீட்டில் இருக்கிற குறை தீரணுமா? உங்க வாழ்க்கை சுகமாக இருக்கணுமா? நீங்க ஆசீர்வதிக்கப்படணுமா? உங்க பிள்ளைகள் எதிர்காலம் நல்லா இருக்கணுமா என்று சொன்னால் உங்களுடைய ஜெபம் வெறும் உதட்டிலிருந்து அல்ல, உங்க உள்ளத்திலிருந்து வந்துச்சுன்னா உங்க குறைகளை கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். கையில் தட்டி நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் உன்னை அதிசயமாக நடத்துவார். தேவன் உன்னை ஆச்சரியமாக நடத்துவார். நீ எந்த இடத்துல கண்ணீர் விட்டு கலங்கினாயோ, நீ எந்த இடத்துல அவமானப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணாயோ, அந்த இடத்துல இருந்தே கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்த என் ஆண்டவர் இயேசுவால முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சுருக்கமான ஜெபம், கருத்தான ஜெபம். உன் ஜெபம் எப்படி இருக்கணும்? கருத்தா இருக்கணும். கருத்தான ஜெபம். சரி, இந்த அம்மா ஒருவேளை நம்ம விசுவாசி இருக்க வைங்களேன், அந்த ஊருக்கு வந்து அந்த அந்த ஆசாரியர்கள் இருக்க இடமெல்லாம் வந்தாங்கன்னா எத்தனை பேர் அங்கிருந்து கேட்டிருப்பாங்க? எத்தனை பேர் வந்து விசாரிச்சிருப்பாங்க என்று கேட்டால் ஒருத்தரும் இல்லை. இப்போ அதனால தான் எலியாகிட்ட இந்த அம்மா ஓடி போய் தன்னுடைய காரியத்தை ரத்தின சுருக்கமாய் இயேசுவிடத்தில் சொல்ல. அது வந்து எலிசா கிட்ட சொன்னா, நீங்கள் நானும் இயேசுகிட்ட சொல்ல வந்திருக்கிறோம். உங்க எதிர்காலம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, எல்லாம் இருட்டடைஞ்சிருக்கு, எனக்கு ஒரு வாசல் கிடையாதா என்று கலங்கிருக்கிறீங்களா? நீங்க சொல்ல வேண்டிய காரியத்தை ஆண்டவரிடத்தில் கருத்தாய் சொல்லுங்க. உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு இங்க சொல்லுங்க. உங்களுடைய குறைகளை என் ஆண்டவர் தீர்க்க முடியும். இது சுருக்கமான ஜெபம். சரிங்களா? 2 காரியங்களை பார்த்துட்டோம். 2வது வசனம் இப்ப வாசிங்க. எலிசா அவளுக்கிட்ட என்ன பதில் சொல்றார்? இவர் கேட்ட கேள்விக்காரங்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? சரிங்களா? முதலாவது ஆண்டவர் தேடி வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களோட கேட்கிறார், எப்பா என்ன, நான் உனக்கு என்ன செய்யணும்? நீ என்ன எதிர்பார்த்து வந்திருக்கிற? இங்க போனா என் காரியங்கள் முடியும், என் தேவைகள் சந்திக்கப்படும், என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணும் என்று வந்திருக்கீங்களே, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்கிறார். விளங்கணும். அல்லேலூயா. உன் வீட்டில் இருக்கிற போராட்டங்கள் தீரணுமா? கஷ்டங்கள் மாறணுமா? பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்கப்படணுமா? சரீரத்தில் நீண்ட நாள் வேதனையோடு இருக்கீங்களா? நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. நீங்க அதுக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். இந்த பெதஸ்தா குளத்துல போய் இதே கேள்வியை கேட்டார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புறாயும் கேட்டார். என்ன சொல்லியிருக்கணும்? எஸ் ஆர் நோ. ஒன்றும் ஆமாம் சொல்லு, இல்லை இது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கு, நான் இப்படி அனுசிக்கிறேன் இருந்துக்கிறேன்னு சொல்லணும் இல்லையா? சொல்றாரு, நான் இறங்கி போறதுக்குள்ள வேற ஒருத்தர் இறங்கிடுறான்.
தண்ணி கலக்கும் போது என்னை கொண்டு போய் விடுறதுக்கு என்ன இல்லை ஆளு. அவனுடைய பரிதாப நிலைமை சொன்னாலுமே ஆண்டவர் இத்தனை காரியங்கள் கேட்கல. ஒரே வார்த்தை, உனக்கு என்ன வேணும் சொல்லு. அந்த அவனை பாரு, இவனை பாரு, அவங்க பாரு, இதெல்லாம் இந்த கதை பேசாத. இந்த கதை என்ன செய்யாத, பேசாத. அப்படின்னா அடுத்தவனை குறித்து நீ பேசாதன்னு சொல்றார். அவங்களாம் நல்லா இருக்காங்க, இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நம்ம தான் இப்படி போயிட்டோம் நினைக்காத. ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்கிறார். உங்க உள்ளத்தோட பேசிக்கிட்டு இருக்கிறார். உங்களுடைய சரீரத்தில் உணர்த்தி கொண்டு இருக்கிறார். உங்க ஆவியில கர்த்தருடைய வார்த்தை இறங்கிக்கிட்டு இருக்கு. எத்தனை பேர் விளங்குதா? ஸ்தோத்திரம். அடுத்தவங்க குறித்து நீ இது பண்ணாத. ஆண்டவர் பர்டிகுலராய் உங்களை தனித்தனி நபராய் கேட்கிறார். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பணக்கார கோடீஸ்வரன் வந்து உங்ககிட்ட, ஏமா நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டா ஒரு பட்டியல் போட்டு கொடுக்க மாட்டோம். ஒரு 3,55,000 கடன் இருக்குங்க, அது கட்டிடுங்க. இருக்கிறதுக்கு ஒரு வீடு ஒன்று வேணுங்க, அந்த வீட்டில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் போர்டு வேணுங்க. இந்த மழை காலத்தில் சுடுதண்ணி வெளியே வச்சு காய்க்க முடியாது, அதனால என்ன கொடுத்துருங்க, ஆமாம் ஹீட்டர் ஒன்று போட்டு கொடுத்துருங்க. ஒரு பட்டியல் போடுமா போட மாட்டோமா? இப்போ இந்த அம்மா அதை நினச்சி வந்தாங்கன்னு தெரியல. ஏன்னா எலிசா பெரிய ஆளு. எலிசா அப்படிப்பட்டவர், ராஜா கிட்ட பேசியே காரியம் சாதிக்கிற ஆளு. இவரை பேச்சா ராஜாவை கேட்பார். அதனால இவர்கிட்ட கேட்டா ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் கொடுப்பாரு, கடன் கட்டிக்கலாம் சொல்லி எண்ணத்தோடு வந்தாங்கன்னு தெரியல. இப்ப எலிசா கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? சரிங்களா? இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகா, எதை கேட்டாலும் கொடுத்துருவாரு போல் இருக்கு. இந்த அம்மா எதுக்கு போகுது? கடன் கட்டா போதும், ஏதோ பாடுபட்டு பொழைச்சிக்கலாம், கஞ்சி சாப்பிட்டுக்கலாம், கடன் தந்தா போதும், இந்த நோக்கத்தோட தானே. அப்ப இவர்கிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்த்து வந்தாங்கன்னு தெரியல. இன்னைக்கு நீங்களும் நானும் ஏதோ ஒன்று ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இல்ல பாஸ்டர், நான் ஒன்றும் எதிர்பார்க்கல, சும்மா வந்தேன். சில சொல்லுவாங்களே, ஏக்கா உடல்பேட்டுக்கு என்ன வேலையா? இல்லை சும்மா வந்தேன் தம்பி, ஏன்னா லூஸா பிடிச்சிருக்கு, சும்மா போயிட்டு பஸ் வந்து ப்ரீ பஸ் ஆனவுடனே நீங்கள் சும்மா போயிட்டு வந்துடுவீங்களா? ஏதோ டீ சாப்பிட ஏதோ ஒரு வேலை இருக்கு பார்த்துக்கிடுங்க, ஏதோ ஒரு காரியம் இருக்கு. அது நமக்கு சொல்லுவதற்கு அவங்களுக்கு என்ன இல்லை, அவசியம் இல்லை. நமக்கு அவசியம் கிடையாது, அவங்களுக்கு அவசியம் இல்லை, நமக்கும் என்ன இல்லை. ஆனால் கேட்கணும் ஒரு சம்பிரதாயம். ஆஸ்பத்திரி போயிருப்பாங்க, ஆஸ்பத்திரி 2 பேரும் ஒரே தான் பார்க்க போயிருப்பாங்க. எங்க ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்களா? கல்யாண வீட்டில் போய் 2 பேரும் சாப்பிட்டுட்டு கை கழுவும் போது என்னங்க எதுக்கு வந்தீங்க? கல்யாணத்தை அட நீ நானும் சேர்ந்தானே சாப்பிட்டோம், கல்யாணத்துக்கு சாப்பிட வராமல் அப்படின்னு பொண்ணை கடத்துறதுக்கு வந்திருக்கேன் அப்படி கேட்க மாட்டோமா? இப்படி கேட்கணும் ஒரு சம்பிரதாயம். கேட்காம போனா அவங்களே சொல்லுவாங்க, பார்க்குறான்னு ஏதாச்சும் கேட்குறான்னு மனசன் இவள் தூரத்தை பார்க்குறான்னு என்னன்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டா என்ன அவ்வளோ பகுமானமா சொல்லுவாங்க இல்லையா? கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க, கேட்காம போனாலும் பொல்லாப்பு. இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவம். இப்ப எலிசா கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன்னிடத்துல என்ன இருக்கு? சில பேர் உங்ககிட்ட என்ன கடை, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எல்லாம் வீட்டில் இருக்கு அப்படி சொல்லுவாங்க. அப்படித்தானே? என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, வீட்டில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப அதனாலதான் விவரமா கேட்கிறார், உன் வீட்டுல உன்னிடத்துல என்ன இருக்கு? உங்ககிட்ட கேட்ட என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, ஒரு பெரிய ஆளை தேடி போறீங்க, எதையாவது இவர்கிட்ட போனா தீர்வு கிடைக்க நோக்கத்தோடு போறீங்க. அங்க போனா அவர் உங்ககிட்ட கேட்கிறாரு, உங்ககிட்ட வீட்டுல என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. நீங்கள் நானும் அந்த அம்மாவா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? உள்ளதை சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைன்னு சொன்னீங்க, அது மட்டும் சொல்லுவீங்களா? என்கிட்ட இருந்த எதுக்குயா உங்ககிட்ட வர்றேன்? என்கிட்ட இருந்தா எதுக்குயா உங்ககிட்ட வர்றேன்? என்கிட்ட இல்லாததுனால தானே உங்ககிட்ட வந்திருக்கிறேன். அப்படித்தானே சொல்ல மாட்டோமா? 2 கேள்வி கேட்டார். நான் உனக்கு என்ன செய்யணும்? நான் ஒன்று செய்யணும்னால் நீ ஏதாச்சும் ஒன்று செய்ய வேண்டும். அல்லேலூயா. உன்னை நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னா நீ ஒன்று செய்யணும். புரியுதா? எல்லாம் கர்த்தர் செய்வார் இல்லை, நம்மளால முடியாத காரியம் கர்த்தர் செய்வார். லாசருவை செத்து போய் 4 நாள் ஆயிருச்சு. அவனை உயிரோடு எழுப்புவது மனசனால முடியாது, அது தெய்வீகத்தினால முடியும், இயேசு கிறிஸ்து ஆண்டவரால முடியும். அதை இயேசு செய்தார், மனுஷரால செய்ய முடியாதது. ஆனா சீசர்கள் செய்ய முடிஞ்ச காரியம் என்ன தெரியுமா?
நீங்கள் அந்த கல்லறையில் அடைச்சிருக்கிற கல்லை புரட்டி தள்ளுங்க. அப்ப அந்த ரோல்ல அவங்களையும் ஒரு கதாபாத்திரமாய் உள்ள கொண்டு வருகிறார். அம்மா விளங்குதா? இப்ப ஆண்டவரால அந்த கல்லு புரட்ட தள்ளு இருக்க முடியுமா முடியாதா? ஒரு வார்த்தை சொன்னா என்ன செய்யும்? அந்த கல்லு விலகி ஓட முடியும். ஆனால் அப்படி செய்யாமல் அதுல இவங்க பங்கு இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த கல்லை புரட்டி தள்ளுங்கள் என்று சொல்லி சீசர்களை முக்கியத்துவம் பண்ணி கொடுக்கிறார். ஆமா இல்லைங்களா? இப்ப தள்ளியாச்சு. இப்ப உள்ள இருக்கிற மனுஷன் 4 நாள் ஆச்சு, நாரி போய் கிடக்கு. அவங்க அக்காவே சொல்றாங்க, ஐயா 4 நாள் ஆச்சு, அந்த பணம் நாரி போய் இருக்குமே அப்படின்னு. இயேசு தெய்வமா இருந்தபடினாலே செத்து போன மனுஷனை லாசர்வே வெளியே வா என்று சொன்னார். எப்படி வந்தான்னு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அந்த சப்ஜெக்ட் போகல, வெளியே வந்தான். இப்ப அக்காமார்க 2 பேரு, தங்கச்சிமார்க, சகோதரிமார்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காளுங்க. யார் அவங்க 2 பேரு? மரியாள், மார்த்தாள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏமா என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அவங்க கட்டுகளை போய் அவருங்க சொன்ன உடனே இந்த அக்காமாரு தங்கச்சிமாரும் தெரியல, சகோதரர்கள் போய் என்ன செய்யறாங்க? அவன் கற்றிருந்த பிரேத சேலை கட்டுகள்லாம் அவுக்குறாங்க. ஆண்டவர் நினைச்சார் அந்த கட்டுகளை அருந்து விடும்படி செய்வாரா செய்ய மாட்டாரா? சிம்சோனை கயிறை போட்டு கட்டு வச்சாங்க. பயங்கரமான கயிறு, நெருப்புப்பட்ட நூல் மாதிரி அந்த அவ்வளவு பெரிய கயிறு என்ன செஞ்சிருச்சான்? அந்து விழுந்தது. சங்கிலியில போட்டு கட்டு வச்சாங்க. சங்கிலிகள் என்ன செய்யப்பட்டது? அறுப்பட்டது. பேதுரு சிறைச்சாலையில் கிடக்கும் போது 4 கால் கையிலும் காலு கட்டு வச்ச சங்கிலிகள் தானாக என்ன செஞ்சது? விழுந்ததும் பார்க்கிறோம். இப்படி எல்லாம் செஞ்ச ஆண்டவர் இந்த பிரேத சேலையை அவரால் அவுக்க முடியாதா? சகோதரிமார்களை கொண்டு அந்த கட்டுகளை அவுக்கும்படி சொல்லுகிறார். அப்ப இவர் செய்யற பெரிய அற்புதத்துல இவங்க பங்கும் அதுல இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா! ஆண்டவரால இவங்களுடைய உதவி இல்லாமலே செய்ய முடியும். ஆனா இவங்களுடைய பங்கும் அதுல இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். விளங்கினவங்க மட்டும் அல்லேலூயா. சில பேர் விளங்கின மாதிரி இருக்கு, விளங்காம இருக்கு. ஏன் வேறையா? தேவன் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அதுல உங்க பங்கும் கொஞ்சம் இருக்கணுமாமா. உங்க பங்கு இருக்கணும். 5 அப்பம் 2 மீன் 5000 பேத்துக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? போஷிச்சார். அங்க சொல்லிருக்கு, தாம் செய்ய போகிற அற்புதத்தை முன்கூட்டியே இயேசு அறிந்து இத்தனை பேர் வந்திருக்காங்க, இவங்களை சாப்பாடு கொடுங்கள் என்று சீசன் கிட்ட கேட்டாராம். இவருக்கு முன்னாடியே தெரியும் இவங்களுக்கு நான் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன், ஆனா இவங்க பங்கு ஏதாச்சும் இருக்குமா என்று கேட்கிறார். இப்ப நீங்க உங்களை மாதிரி தான் கேட்டோன்னே அந்திரே சொல்லிட்டான், ஒண்ணுமே எங்கிட்ட இல்லைன்ட்டான். எங்ககிட்ட என்ன இல்லை? ஒண்ணுமே இல்லை, போய் தேடி பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பையன் வச்சிருந்ததை 5 அப்பம் 2 மீன் என்ன செய்யிட்டான்? அவன் சாப்பிடாம வச்சிருந்திருக்கான் பாருங்க. ஆண்டோடைய பேச்சில் அவளை ஈர்ப்பு, அவளை இனிமை. நம்ம 1/2 மணி நேரம் பேசுறானாலுமே வாய்ச்சி பார்த்துடுறோம். ஒருத்தர் தான் செல்போன் காலே வராட்டால் வந்த மாதிரி தூக்கிட்டு வெளியே போயிடுறோம். நம்ம போல பேப்பர் இருக்கு, இப்படி இருக்கு. ஆனா அவங்க அம்மா கொடுத்து விட்டாங்க 5 அப்பம் 2 பசிக்கும்போது சாப்பிட்றான்னு சாப்பிடாமலேயே வச்சுக்கிட்டு இருந்தான். ஏன்னா அந்த 5 அப்பம் 2 மீன் வச்சுதான் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா! அவங்க பங்கு இருக்கணும். ஏன் இயேசு ஆண்டவராக தேவன் எகிப்திலிருந்து ஜனங்களை கொண்டு வரும்போது 40 வருஷம் எந்த அப்பத்தை வாங்கி எந்த மீனை வாங்கி அவங்களுக்கு தந்தாரு? வானத்தின் மன்னா இது பண்ணலையா? அனுப்பலையா? 32 லட்சம் ஜனங்கள் 40 வருஷ காலம் போஷித்த ஆண்டவர் இந்த 5000 ஆப்டால் இந்த 5000 பேர்த்த ஒண்ணும் இல்லாமல் போஷிக்க முடியுமா முடியாதா? முடியும். ஆனால் இவங்களுடைய பங்கு அதில் இருக்குன்னு விரும்புகிறார். அல்லேலூயா! உங்க வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால், ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் உங்க பங்கு என்ன? ஆண்டவர் அற்புதம் செய்ய ரெடி. ஐ ஆம் ரெடி. ஆண்டவர் ரெடியா இருக்கிறார். உங்க பங்கு அதில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்ப அதான் கேட்கிறாரு, உன் வீட்டுல உங்ககிட்ட என்ன இருக்கு? உங்ககிட்ட கேட்டா என்ன சொல்லுவீங்க? உண்மை சொல்லுவீங்களா? உங்க வீட்டில் உங்ககிட்ட உங்க பீரோவில் உங்க அக்கௌண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு ஏசுநாதர் வந்தா கூட சொல்ல மாட்டீங்க. ஒரு அம்மா சொல்லிச்சு, கிட்டத்தட்ட 5000 கோடிக்கு அவங்க அதிபதியா இருக்காங்க. ஒரு பெண்கள் கூட்டத்தில் சொல்லுது,
பால் தினகரனுடைய மனைவி இவாஞ்சலின் அசல் கஞ்சா குடிக்கிற பொம்பளை மாதிரியே இருக்கும் அந்த பேச்சு. இன்னைக்கு சாகுமோ நாளைக்கு சாகுமோன்னு பேசும். அது வேணுமென்று அப்படி பேசுதா இல்லை பேச்சே அப்படிதான்னு தெரியல. அது சொல்லுது, எங்களை பணக்கார ஊழியக்காரர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள். நானாச்சும் கொஞ்சம் வேகமாக பேசுகிறேன். சொல்லுகிறார்கள், நீங்கள் வந்து பாருங்கள், எங்களுடைய அக்கௌண்ட் எல்லாம் 0 பேலன்ஸ் இருக்குது. என்ன இருக்குது? 5000 கோடிகளுக்கு அதிபதியான ஒரு அம்மா. எங்கள் இதில் என்ன இருக்குது? 0 பேலன்ஸ். அந்த அம்மா வந்தது அந்த மீட்டிங்க்கு BMW காரில். என்ன காரில்? BMW கார். 165 ஜப கோபுரங்கள் இந்தியா முழுவதும் வச்சிருக்காங்க. 165 ஜப கோபுரங்கள். கோயம்புத்தூர் இருக்கிற காருண்யா அந்த காலேஜ் ஸ்கூலு, இன்டர்நேஷனல் ஸ்கூலு, அந்த பெதஸ்தா குளம் எல்லாம் அவங்க தான். சென்னையில் பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் இருக்குது. இந்த அம்மா சொல்கிறாங்க, எங்களுக்கு என்ன இது பேலன்ஸு? கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல், கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாமல். இப்போ தான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படிப்பட்டவங்களே போய் சொல்லும்போது நாங்கள் சொன்னா என்ன? நீங்கள் அவங்கள பார்க்கக்கூடாது, அன்னனியா சப்ரால பார்க்கணும். அன்னனியா சப்ரால் ஆண்டர்கிட்ட போய் சொன்னதால என்ன ஆயிடுச்சு? இருவரும் ஒரே நாள் செத்து போயிட்டாங்க. பொண்டாட்டி செத்தது புருஷனுக்கு தெரியாது, புருஷன் செத்தது எப்படி பரிதாப சாவு பாரு. 2 பேரும் ஒரே இடத்துல கொண்டு போய் நினைச்சிட்டாங்க, போய் புதைச்சிட்டு வந்துட்டாங்க. அவங்க ஒளிச்சு வச்ச பணமும் இவங்களை சேர்ந்துச்சு, கொடுத்த பணமும் இவங்களை சேர்ந்துச்சு. அருமைக்குரியவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கேட்கிறார், நான் உன் வீட்டில் ஒரு அற்புதம் செய்ய நான் என்ன செய்கிறேன்? விரும்புகிறேன். ஆனால் உன் வீட்டில் என்ன இருக்கு? நான் அற்புதம் செய்யக்கூடாதபடிக்கு உன் வீட்டில் ஏதோ ஒரு தடை இருக்கு. பல நாட்களா வர்றீங்க, பல மாசங்களா வர்றீங்க, நீங்க எதிர்பார்த்த நன்மை நடக்கலைன்னா உங்க வீட்டில் தேவன் அற்புதம் செய்ய முடியாதபடிக்கு ஏதோ ஒரு தடையை நீங்களா உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. அது கண்டுபிடிங்க, கண்டுபிடிங்க. உங்க இதயத்தின் வீட்டில் தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய முடியாதபடிக்கு உங்க இதயத்தில் ஒரு தடையை நீங்களே வச்சிருக்கிறீங்க. அது என்னன்னு நீங்க கண்டுபிடிங்க. அது கண்டுபிடிச்சு எடுத்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இந்த அம்மா தேடி கண்டுபிடிச்சாங்க, ஐயா எங்க வீட்டுல ஒரே ஒரு குடை எண்ணெய் மட்டும் தான் இருக்குயா. அவர் என்ன இருக்குன்னு கேட்டா இந்த அம்மா என்ன இருக்குங்க. எங்க ஊர்ல இருந்து சமயநல்லூர்ல ஒரு இது இருக்கு, ரைஸ் மில். அங்கே போய் அரைச்சிக்கிட்டு நானும் ஒரு வந்துக்கிட்டு இருக்கிறேன், இன்னொருத்தர் என் கூட வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அது வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது வந்து ஊர்மச்சி குளஞ்சொல்லி ஒரு மைதானம் ஒன்று இருக்குது. அங்கே வரும்போது அங்கிட்டிருந்து 2 பேர் வர்றாங்க. அந்த பையனை பார்த்து சொல்கிறாங்க, என்னடா தலையில் வச்சுட்டு போய் என்னான்னு கேட்டான். இவன் கேட்பேன் அப்படின்னா. அவன் சொன்னான், நான் கேட்க மாட்டேன்டா, என்ன அரைச்சிட்டு போகிறேன்னு. கேட்பேன் கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன், இதே பிரச்சனை. கடைசியில் இவன் சின்னவன், என் கூட வர்றவன், அவன் பெரிய ஆள் வந்தோன்னு அடிச்சிட்டான். நான் தான் கேட்க மாட்டேன் சொல்கிறேன்னே, அரைச்சப்போ என்னன்னு சொன்னான் என்ன அப்படி சொன்னான். சொன்னா கேட்பேன், மறுபடியும் கேட்பேன். திறந்து அது வந்து மேலே வந்து வண்டு கட்டிட்டு வர்றாங்க. இந்த காற்றுக்கு மாவு போகாமல் இந்த அது வண்டு தானே, அதுக்கு பேர் வண்டு தானே. அட சொல்லுங்களேன், வண்டு தான். ஆமாம், இப்படி சொல்லுங்க, எனக்கு புரியல எனக்கு. அது திறந்து பார்த்தா கேப்ப மாவு அரைச்சிட்டு போகிறான். கேப்பை ராகின்னு சொல்லுவோம்ல, அது கேப்பன்னு சொல்லுவாங்க. அது அப்போ இந்த மாதிரி தான் உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டால் எங்கிட்ட எண்ணெய் தான் இருக்குங்குது. ஒரு கூட எண்ணெய் இல்லாமல் என்கிட்ட ஒன்றுமே இல்லை. அப்போ உன் வாழ்க்கையில் முன்னுக்கு வரும் ஏதோ ஒன்று உன் வீட்டில் இருக்கு. அல்லேலூயா. ஏதோ ஒன்று இருக்கு. தேவன் ஒன்றும் இல்லாமல் உன்னை உருவாக்கவில்லை. ஏதோ ஒரு காரியம் தேவன் உன் வீட்டில் உன் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். நீ எதை இழந்தாலும் நம்பிக்கை இழக்காத. அல்லேலூயா. தேவன் மேல் வைத்திருக்க நம்பிக்கை இழக்காத. ஆண்டவர் ஒன்றும் இல்லாத இடத்திலிருந்து ஒரு காரியத்தை உருவாக்க என் ஆண்டவரால முடியும். ஆனா உங்ககிட்ட ஒரு கூட எண்ணெய் வச்சிருக்கிற. அல்லேலூயா. எண்ணெய் வச்சிருக்கிற. உன் வீட்டில் குறை தீர்றதுக்கு, உன் பிரச்சனை தீர்வதற்கு ஏதோ ஒன்று உனக்குள்ளேயே இருக்கு. அது கண்டுபிடி. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் என்ன தீர்ந்து போனாலும் உப்பு தீருமா?
உப்பு தீரவே தீராது. அந்த மாதிரி இஸ்ரவேல் நாட்டில் என்ன தீர்ந்தாலும் எண்ணெய் தீராது, என்ன தீர்ந்தாலும் எண்ணெய் தீராது. அது நம்ம ஒரு கூட எண்ணெய் வச்சிருக்கு. இது உள்ளதை சொன்னால், ஐயா என்கிட்ட ஒரு கூட எண்ணெய் தவிர ஒண்ணுமே இல்லை. உடனே ஊழியக்காரர் சொல்றாரு பாருங்க, நீ போய் உன் அயல் வீட்டுக்காரர் கேட்டு வாங்கி, அப்ப உன் வீட்டில் இருக்கிற அந்த கடன் தொல்லை மாறணும்னா, உன் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால், உன் கடன் பிரச்சனை தீர்ந்து நீ சுகமா இருக்கணும்னா, நான் சொல்றேன், நேரம் உன் வீட்டுக்கு போன உடனே உன் அண்டை வீடு, அடுத்த வீடு, எழுத்து வீடு, பக்கத்து வீடு, எல்லா வீட்டிலும் என்ன செஞ்சுக்கோ, வெறும் பாத்திரங்களை வாங்கு. ஏற்கனவே இவங்க வீட்டு எல்லா பாத்திரம் வெறுமையான பாத்திரம் தான், அது போதாது. அண்டை வீடு, அடுத்த வீடு, எழுத்து வீடு, பக்கத்து வீடு எல்லாத்துக்கிட்டையும் என்ன வாங்கு, வெறும் பாத்திரம் இருக்குமில்ல, வாங்கு அப்படிங்கிறார். இப்போ நீங்களா இருந்தால் என்ன சொல்லுவீங்க? சில பேர் என்ன சொல்லுவீங்க? அதை பேசுங்க, முடிக்க போகிறேன். 6 பாயிண்ட் இருக்குன்னு 6 பாயிண்ட் இருக்கு. இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? குருன்னு பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? எலிசா சொல்லிட்டாரு, உன் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லிட்டேன், போமா நேராக வீட்டுக்கு போ, அண்டை வீடு, ஏற்று வீடு, பக்கத்து வீடு கணக்கெல்லாம் கிட்ட வெறும் பாத்திரங்கள் வாங்குன்னு சொல்கிறார். உங்ககிட்ட சொல்கிறார், என்ன செய்வீங்க? வாங்கிட்டு வந்து என்ன செய்யறதா? என்ன ஆச்சு இவருக்கு, வெறும் பாத்திரம் கேட்கிறாரு. நான் என்ன சொல்ல தெரியுமா? பக்கத்து வீட்டுக்கு எனக்கு சண்டை, அங்க எப்படி பாத்திரம் கேட்கறது? எய்த்து வீட்டுக்கு எனக்கு பிரச்சனை, எப்படி நான் பாத்திரத்தை, ஏன்னா அவங்க குப்பை கூட்டி வாசலை போடுவாங்க, நான் கூட்டி எங்க போடுவேன்? கூட்டுறது மூதேவி எடுக்கிற கொஞ்சம் தள்ளி போட்டா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எத்தனை வீடு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சந்தோஷமா இருக்கிறீங்க? பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட அவ்வளவுதானா? 5 பேர் தான் எடுக்கிறீங்க. பக்கத்து வீடு, அண்டை வீடு, ஏத்து வீடு நல்லா தூக்குங்க. எத்தனை வீட்டுக்காரங்க இப்போ 10 கை சேர்ந்து வருது. பாக்கி எல்லாருமே இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? பக்கத்து வீட்டில் சண்டையாக தான் இருக்கிறீங்க. ஏன் உங்கள் சொத்து அவங்க எடுத்துக்கிட்டாங்களா, இல்லை அவங்க சொத்து நீங்கள் எடுத்துட்டீங்களா? கொஞ்சம் டிச்சு தண்ணி வருது, இதுக்கு சண்டையா? இப்போ உன் வீட்டில் சமாதானம் வரணும்னா, உன் பிரச்சனை தீரணும்னா, உன் அயல் வீட்டுக்காரன் கூட நீ சமாதானமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உன் அயல் வீட்டுக்காரோட எப்படி இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். அவங்க என்ன உன்னை வெறுத்தாலும் சரி, நீ அவங்களோட சமாதானமாக இருக்க வேண்டும். ஆமேன். அவங்க உங்களை ஏசுறாங்களா, உங்களை வையிறாங்களா, சபிக்கிறாங்களா, அது ஒன்றும் உங்களுக்கு வராது. நீங்க அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் சாட்சி. இப்போ இந்த அம்மா பக்கத்து வீட்டு எல்லாத்திட்டையும் வாங்கினாங்க அப்படின்னா, இந்த அம்மா என்ன எப்படி இருந்திருக்காங்க? எல்லாரோடையும் சமாதானமாக இருந்திருக்காங்க. சமாதானத்தோடு இருந்தால் உன் வீட்டில் இருக்கிற குறைகளை கர்த்தர் நிறைவாக்குவார். அல்லேலூயா. இன்னைக்கு சமாதானம் இல்லாத வாழ்க்கைங்க, இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ வாழ்கிறோம், பிழைக்கிறோம் என்ற வாழ்வோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த அம்மா வீட்டில் குறை தீர்ணம்னா, பக்கத்து வீட்டில் இருக்க எல்லா வீடுகளோடைய சமாதானம் இருந்தது. போய் கேட்டு வாங்குது. ஏக்கா ஒரு பாத்திரம் கொடுங்க, அண்டா இருக்கா அண்டா கொடுங்க, குண்டா இருக்கா குண்டா கொடுங்க, இருக்கிறது கொடுங்க, சின்ன கிண்ணதான் இருக்குக்கா, எல்லாம் தூக்கிட்டு போட்டிய அதுவும் கொடுக்கா அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது? எல்லாம் வெறுமையான பாத்திரம் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வைக்குது. வச்சுச்சா இல்லையா? எல்லாம் வச்சுச்சு. தேவ மனசு சொன்னா வாங்கி வச்சுட்டு, அடுத்த வசனம், உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி வை என்றான். எல்லாம் வாங்கி வச்சுட்டு கதவை பூட்டு. என்ன செய்யணும்? கதவை பூட்டு. எல்லாம் வந்துருச்சு. முதல்ல இந்த வாய் சொல்ற கதவை பூட்டு. வாயை மூடுனா எல்லாம் நல்லா இருக்கும். வாயை மூடுனா எல்லாம் நல்லா இருக்கும். இந்த வாய் தான் எல்லாத்தையும் ஒண்ணு சொல்லுவாங்களே, ஈர பேனாக்கி பேர பெருமாளாக்கி பெருமாளை அனுமாராக்கி, அப்படித்தானே என்ன சொல்லுவாங்க, 4-5 சொல்லுவாங்க. அப்படியே பயங்கரமா 4 அக்காமார்க ஒரு இடத்துல கூடி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா 40 பேரை பேசிடுவாங்க. 4 பேர் உட்கார்ந்த போதும். இந்த தாயை மலையாருக்கு 4 பேர் தான் இருப்பாங்க. 4 பேர் தாயை விளையாண்டு இருக்கும் போதே இவங்களுக்கு என்ன இருக்கும்? அப்படியே அதுக்காக விளையாடுறவங்கள சொல்லல, பொதுவாக நான் சொல்றேன்.
4 பேர் உட்காந்தா 40 பேர் இந்த தெருவுக்கு போய் அந்த தெருவுக்கு வந்து பக்கத்து ஊருக்கு போயிடுவாங்க. சில பேர் ஊர் விட்டு ஊர் இருப்பாங்க, பாவம் அவங்க அவங்களெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த 4 பேர்த்துல ஒரு அம்மா எந்திரிச்சு போச்சுன்னா அந்த ஒரு அம்மாவை குறித்து இந்த 3 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளவு தூரம் பேசுறாள், இவன் மட்டும் நல்லவளாக்கும், இவன் மட்டும் அப்படி பேசலையாக்கும். அந்த போன அம்மாவை குறித்து இந்த அம்மா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா போயிடும். இப்போ இந்த 3 பேருக்குள்ள ஒரு டவுட்டு, நம்ம போனால் நம்மளையும் பேசுவாங்களோ, பயம் வர்ற நேரமாச்சு போயிட்டா. ஏன்னா ஏற்கனவே ஒன்று போயிருக்கு, போனதை குறித்து 3 பேர் பேசியிருக்கிறாங்க. இப்போ நம்மளை போனது பாக்கி 2 பேரும் நம்மளை பேசுவாங்களோ அப்படின்னு மனசு திக்குன்னு வாட்சி பார்க்குது, நேரம் பார்க்குது, என்ன வேறு வழியா இல்லை. இந்த அக்கா போகும். இந்த அக்கா போகும்போது இந்த பாக்கி இருக்க 2 அக்கா சேர்ந்து இந்த அக்கா பேசிக்கிட்டு இருக்கோம். கடைசியில் வேறு வழியா இல்லாமல் இன்னொன்று போயிடும். இந்த 3 பேரை ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து இங்க இருக்கிற அக்கா குறித்து பேசிக்கிட்டு இருக்காது. என்ன சொல்றாரு, உன் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்க வேணாம், வாய மூடு. என்னாச்சு? ஆமா, யாக்கோப்புல அருமையான வார்த்தை இருக்கு. நாக்கு சிறிய அவயமா இருந்தும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா விதமான உறுப்புகளிலும் நாக்கு என்னது? சிறியது, அது எலும்பில்லாதது, அருமையா. அது வந்து அடங்கா பெடாரின்னு இருக்கு பைபிள்ல. நாக்கு என்ன செய்யாதா? அடங்காதா. அதனாலதான் கேட்டு போட்டு வச்சிருக்காரு. ஒரு இரும்பு கேட்டு, பல்லு, அதுக்கு மேல தோல் கேட்டு, 2 நீட்டிட்டு என்ன செய்யறது? வெளியே வந்துடுறது. சில ஒரு நாள் நாக்குக்கும் பல்லுக்கு சண்டை வந்துருச்சான். பல்லு பயங்கரமா பேசுது. நாக்க, ஏய் நீ தேவையில்லாம ஊருக்குள்ள போய் எல்லாம் சண்டை போட்டு வந்துடுற, ஆனா பேசுறவன் பல்ல உடைச்சிருவேங்கிறான். பேசுனது நாக்கு, ஆனா சொல்றது என்னது? பல்ல உடைச்சிருவேன். இவனால நான் பேச்சு வாங்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி 2 பேத்துக்கு ஃபைட் ஆச்சான். அப்ப நாக்கு பொல்லாதது, அடங்காதது. ஒரு நெருப்பு கட்டை முழு ஒரு காட்டையை அழித்து விடுகிறது போல நாக்கு சிறிய அவயமா இருந்தும் முழு ஆயில் சக்கரத்தை என்ன செஞ்சிருது? எரித்து போடுகிறது. நாக்கு அடங்காதது. கப்பலை கூட ஒரு பக்கம் போற கப்பல் ஒரு பக்கம் என்ன செஞ்சிடலாமா? சுக்கான வச்சு திருப்பிடலாமா? ஆனா நாக்க என்ன செய்ய முடியாதா? திருப்பவே முடியாதா? பயங்கரம். நான் இந்த நாக்க அடக்கும்படி சொல்றேன். ஒரு வீட்டு ஒரு அற்புதம் நடக்கணும்னால் இது வரைக்கும் நீ பேசிக்கிட்டே இருந்தீல, ஸ்டாப். சொல்ல மாப்பு இத்தோட. ஆமா, பேச வேண்டிய வார்த்தை மட்டும் பேசுங்க. பேச வேண்டிய வார்த்தை மட்டும் பேசுங்க. அதுக்காக பேசாமலே ஊமே இங்க வந்து அல்லையிலேயோ சொல்லாம ஸ்தோத்திரம் சொல்லாம இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம், நல்ல வார்த்தைகள் பேசுங்க, உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்கும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்க என்ன சொல்றாரு? அயல் வீட்டுக்காரெல்லாம் போங்க, கதவை பூட்டுங்கிறார். இந்த கதவு மட்டும் இல்ல, மத்தேயு 6:6 பார்த்தீங்கன்னா, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டு கதவை பூட்டு இருக்கா பைபிள்ல. மத்தேயு 6:6 அறை வீட்டு கதவை என்ன செய்யு? பூட்டு. நீ கதவை பூட்டிட்டு ஜெபம் பண்ணு. உன் இதயத்தின் கதவை வெளியே சிந்தனைகள் வராதபடிக்கு ஆண்டவரிடத்தில் நீ கேளு. உன்னுடைய உணர்வுகள் ஆண்டவர் வந்து புரிந்து வைத்திருக்கிறார். நீ கேட்டால் கர்த்தர் செய்வார். அறை வீட்டு கதவை பூட்டு. பூட்டாம என்ன செய்யாத? நீ திறந்து வச்சுட்டு ஜெபம் பண்ணினா வீட்டுக்குள்ள நாய் வருமா, பேய் வருமா, என்ன வரும் தெரியாது. உனக்கு ஞாபகம் எங்க தான் ஓடிக்கிட்டு இருக்கோம்? அங்கதான் ஓடிக்கிட்டு இருக்கோம். பூட்டியாச்சு. இந்த அம்மா அவர் சொன்னபடியெல்லாம் செஞ்சு முடிச்சிருச்சு. முடிச்ச உடனே 6ஆம் வசனம் பாருங்க. அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால், அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அச்சுத பாத்திரம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களே? அச்சுத பாத்திரம் இதுதான். இதுல இருந்தா இந்துக்கள் என்ன செஞ்சிருக்காங்க? இந்துக்கள்னா இந்த பாப்பானுக்கு தான் இந்துக்கள், மற்றவங்களாம் சூத்திரர்கள் சொல்லுவாங்க அவங்க. சரிங்களா? இப்ப என்ன சொல்லப்பட்டு, அந்த அச்சிக பாத்திரம் தான் இந்த பாத்திரம். வடிய 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 என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? ஊறிக்கிட்டே இருக்கு. எப்படி 5 அப்பம் 2 மீன் கூடைகள் இருந்து எடுக்க 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 அதில் அப்படியே நிறைவாவே இருந்துச்சு பார்த்தீங்களா? அதுதான் அச்சக பாத்திரம்னு சொல்லுவாங்க. அல்லல்ல குறையாததுக்கு பேரு தான் அச்சக பாத்திரம். கர்த்தர் உனக்கு எண்ணி கொடுக்கிறவர் அல்ல, அள்ளி கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொடுக்க கொடுக்க அவருக்கு ஒன்றும் தீரவே தீராது, அது பெருகிக்கிட்டே இருக்கும். சொல்லுவாங்களே, இறைச்ச கிணறு ஊறும், இறைக்காத கிணறு நாரும். நீ இறைச்சி கிணறா இறைக்காத கிணறா? நீங்களா டிசிஷன் பண்ணிக்கணும். தேவன் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு, சபையில அற்புதம் செய்வதற்கு உங்ககிட்ட சில காரியங்கள் எதிர்பார்க்கிறார். ஆமென். அவராலே செய்ய முடியும். சரிங்களா? ஆனா உங்களுக்கு ஒரு பங்கு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி இருக்கிறார். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். என்னை நின்று போயிற்று. இப்ப என்ன ஆயிடுச்சு? காலி பாத்திரமெல்லாம் என்ன ஆயிடுச்சுமா?
காலி பாத்திரம் எல்லாம் நிரம்பிருச்சு. என்னுள்ளும் தேவன்பால் பொங்கி வழியுதே, என்னை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, என்னை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. உன் உள்ளத்தை கர்த்தர் நிரப்புகிறார். வேதம் சொல்லுது, உன் வாயை விரிவாக தர அதை நான் நிரப்புகிறேன். எதெல்லாம் காலி நினைக்கிறீங்களோ அந்த இடங்களை கர்த்தர் நிரப்புகிறவராக இருக்கிறார். விசுவாசிங்க. உங்க இடத்துல ஏதோ ஒன்று இருக்கு. உங்க குறை நிறைவாவதற்கு தேவன் எதிர்பார்க்கிற ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருக்கு. அதை நீங்க அடையாளம் கண்டு கொண்டு கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா 100 6 அல்லேலூயா. 100 1000 அது பெருகும்படி கர்த்தர் செய்வார். இப்ப முடிஞ்சிருச்சு, எல்லாம் நிரம்பிருச்சு. இப்ப நம்முடைய குறை என்ன ஆயிருச்சு? நிறைவாயிருச்சு. இப்போ உங்க வீட்டில் எல்லாம் திருப்தி, நினைச்ச காரியமெல்லாம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பிரச்சனையே தீர்ந்து போன பிறகு என்ன செய்வீங்க? இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? ஜெபம் பண்ணுவீங்களா? தேவ மனிதன் சொல்லி அனுப்பினார், நீ வீட்டுக்கு போய் இந்த காரியம் செய்யன்னு சொல்லி. இப்ப எல்லாம் நிறைவாயிருச்சு. இது நிறைவான உடனே 7ஆம் வசனம் பாருங்க. அவள் போய் எதை அறிவித்தாள்? எதை அறிவித்தாள்? என் வீட்டில் நிறைவா இருக்கா யான்னு அறிவித்தாள். அல்லேலூயா. ரொம்ப பேருடைய கெட்ட பழக்கம்னா குறை மட்டும் சொல்லுவாங்க, நிறைவு சொல்லவே மாட்டாங்க. ஒரு அற்புதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க ஜெபம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா அது நடந்து முடிஞ்சதை நமக்கு சொல்லவே மாட்டாங்க. ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம், போராடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதித்த அந்த விஷயம் நம்ம கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க. கடன் தொல்லை தீரணும் ஜெபம் பண்ண கேட்பாங்க, ஜெபம் பண்ணுவோம். கடன் தீர்ந்து போனா சொல்ல மாட்டாங்க. சீட்டு விழுகுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க, சீட்டுக்காக ஜெபம் பண்ணுவோம், விழுந்த விஷயம் சொல்ல மாட்டாங்க. என்ன சொன்ன தசுமா கேட்பார். அப்படியா? புரியுதா? அப்ப நீங்க எந்த விதத்தை தவறு செய்யறீங்கன்னு தெரியுதா? உங்க வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் நடக்காமல் இருப்பதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறதுக்கு தடையா இருக்கிறதுக்கு காரியத்தை நீங்க புரிந்து கொண்டீங்களா? இந்த அம்மா குறையும் சொன்னால், நிறைவும் சொன்னார். அல்லேலூயா. எனக்கு தான் குறை இருந்துச்சு, போய் கேட்டப்ப நிறைவாச்சு. இது போய் இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணுமா? இப்படி சொல்றப்ப நீ அதிகம் சொல்லாம இருக்கணும்ல. அதை மட்டும் எதுக்கு சொல்ற? நீ தேவன் எதிர்பார்க்கிறார். 10 குஷ்டரோகிய சமாரியாவுக்கு வெளியே இருந்தாங்க. அப்ப அவங்க சுகமான காரியம் ஆண்டவர் ஏன் சொன்னாரு? நீங்கள் போங்க, ஊருக்குள்ள போங்க, நீங்க போகும்போது சுகமாயிருவீங்க, ஆசாரியனுக்கு காமிங்கன்னு சொன்னார். அவங்க ஓடி பல வருஷங்களாக வெளியே கிடந்தவங்க. ஓடும் போதே 10 பேருக்கு சுகமாயிருச்சு. ஓடுற ஓட்டத்தில் 9 பேர் ஊருக்குள்ள போயிட்டாங்க. அப்படியே ஒரே ஒரு மனுஷன் திரும்பி வந்து தன் உடம்புல சுகமானதை அறிந்தான். தன்னுடைய சரீரத்தில் அந்த குட்டம் பிடிச்ச விரலெல்லாம் பெருசாயிருச்சு, முகத்தில் இருக்கிற புண்ணெல்லாம் மறைஞ்சிருச்சு, பழைய மேனி அவனுக்கு வந்துருச்சு. அந்த நன்றி கடன் செலுத்துவதற்காக யூட்டன் அடிச்சு திரும்பி இயேசு கிட்ட வருகிறார். அல்லேலூயா. அது வரைக்கும் அதான் அதில் இருக்கிற பெரிய காரியம். அது வரைக்கும் இயேசு அந்த இடத்த விட்டு என்ன செய்யல? போகல. ஏன்? அவருக்கு தெரியும், போகும்போதே இந்த 10 பையங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? சுகம் கிடைச்சிடும். நன்றி சொல்ல வருவாங்கன்னு இயேசு எதிர்பார்த்து நிற்கிறார். ஒருவனே வந்தான், அவனும் சமாரியனா இருந்தான், மற்றவங்களால் அற்பமா நினைக்கப்பட்டவனா இருந்தான். அவன் வந்து நன்றி சொன்னான், ஐயா எனக்கு சுகமாயிருச்சு அப்படின்னு. ஆண்டவர் எதிர்பார்க்க, நீங்க ஆண்டு சொல்லுவதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேற என்ன? ஆடு கேட்டாரா, மாடு கேட்டாரா, மொட்டை கேட்டாரா, பறவை காடு கேட்டாரா, குருவி காவடி கேட்டாரா, என்ன கேட்டாரு? உங்க சுகத்தை கேட்டாரா? இல்ல, நன்றி நிறைந்த இதயத்தை கடவுள் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. திரும்பி போய் அந்த செய்தியை தேவ மனிதனுக்கு அறிவித்தாள். தன்னுடைய வறுமையையும் சொன்னால், இப்ப நிறைவாய் இருக்கிறதையும் சொன்னால். அதுக்கு தேவமன் சொன்ன 2 வார்த்தை தான் இந்த செய்தியினுடைய தலைப்பு. வாசிங்க. அறிவித்தால், அப்பொழுது அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்துக்கோ. முதலாவது காரியம், சரிங்களா? அதாவது கடந்த காலுக்கு தீர்வு. இந்த எண்ணெயை விற்று என்ன செஞ்சுக்கோ? கடனை தீர்த்துக்கோ. அப்ப உன்னுடைய கடன் பிரச்சனை செஞ்சிடும், தீர்ந்து போயிடும். ஆமா இல்லைங்களா?
இப்போ உனக்கு பிரச்சனை, யார் வந்து உன் பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டான், அடிமையாக கொண்டு போக மாட்டான். உன் பிள்ளைகளை உன்னோடவே என்ன செய்வார்கள், இருப்பார்கள். அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அப்போ உனக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான், கடன் பிரச்சனை தான். கடனால எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, கடனால எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அருமைக்குரியவர்களே, இந்த ஆன்லைன் சொல்லக்கூடிய இந்த சூதாட்டம் நிறைய பேர் இன்னைக்கு நிறைய செத்துக்கிட்டு இருக்காங்க, வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆன்லைன் விளையாடுறது அது வாலிப தம்பிமார்க தான் நிறையா. அது பார்த்தீங்கன்னா செல்லுலேயே வருது. நான் என்ன ரம்மி, ஜங்கில் ரம்மின் விளையாடு கொண்டு இருக்கிறேன். 18, என் பேர் சொடலை மாடன். சொடலை. நான் தென்காசிந்து வருகிறேன். எனக்கு வருது அடிக்கடி. நான் தென்காசிந்து வருகிறேன், என் பேர் சொடலை. நான் 12 வருஷமாக ஜங்கல் ரம்மியை ஆடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு நல்ல லாபம் இருக்குது, நீங்கள் பார்த்து விளையாடுங்கள். இதுவே உங்களுக்கு கெட்ட பழக்கம் மாறிடுங்கிறான். கடைசியில் விளையாடும் சொல்கிறான், இதுவே உனக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கம் வந்துடுங்கிறான். இது கவர்மெண்ட் என்ன செய்யுது, அனுமதிக்கு. ஏன்னா இது தமிழ்நாடு சார்ந்ததில்லை, இது வந்து உலக அளவில் இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. நிறைய பேர் அதில் அடிமையாக இருக்கிறாங்க. கடன் என்பது ஒரு சாபம். கடன் என்பது ஒரு சாபம். இப்போ இந்த கடனுக்கு ஒரு தீர்வு, இந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்துக்கோ. எண்ணெய் விற்று அப்படின்னா உனக்கு கடந்த காலத்துடைய பிரச்சனை உனக்கு என்ன செய்யுது, முடியுது. விற்று மீதம் இருக்கிறது ஜீவனம் பண்ணுங்களா, எதிர்காலம் ஜீவனம் என்ன செய்யுங்க, பண்ணுங்க. அப்போ அந்த அளவுக்கு இங்கே என்ன இருக்கு, அமௌண்ட் இருக்கு. உன் கடனையும் கட்டிக்கொள்ளலாம், உன் எதிர்கால ஜீவனுக்குன்னு வைத்துக் கொள்ளலாம். அப்போ இந்த அம்மா நடுமையத்தில் இருக்கிறாங்க. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். சரிங்களா? நிகழ்காலத்தில் இருந்து கொண்டு கடந்த காலத்தை குறித்து பேசுகிறாங்க. உன் கடனும் என்ன செய்யும், இது மூலியமாக கட்டுவ, மீதம் இருக்கிற வச்சு என்ன செஞ்சுக்கோ, உன் எதிர்காலத்தையும் நீ இதை வச்சு போஷிச்சுக்கோ என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வேத வசனம் நமக்கு அப்பமாக இருக்கிறது. இந்த அப்பம் உங்களுக்கு கடந்த காலத்தையும் போஷிச்சது, இந்த காலத்திலையும் போஷிக்குது, எதிர்காலத்திலையும் போஷிக்க போகுது. அல்லேலூயா. கைதட்டி நன்றி சொல்லுவோமா?